In this class we are going to see criminal procedure code. Before going to class, I have uploaded my lectures on Evidence Act, CPC and CRPC in my YouTube channel, Elango Ramsamy Advocate. You can go to my channel to watch the shape. If you are not subscribing my channel, kindly subscribe clicking the red button. Thank you. Now I am proceeding to the class. Chapter 20 of CRPC அத்தியாயம் 20 குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பார்க்க போகிறோம். ட்ரையல் ஆஃப் சம்மன்ஸ் கேஸ் பை மேஜிஸ்ட்ரேட். இப்போ ஒரு நீதித்துறை நடுவர் அல்லது சிஜேஎம் நடுவர் முன்பு அழைப்பாணை வழக்கு, அதாவது அஃபென்ஸ் பனிஷபிள் 2 years ஆர் பிலோ, 2 வருடம் அல்லது 2 வருடத்திற்கு கீழுள்ள தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்கள் புரிந்தால் அதற்கு எவ்வாறு சாட்சிகளை விசாரித்துலாம் என்பதுதான் இந்த அத்தியாயம் 20 கூறப்பட்டுள்ளது. When an offence is punishable 2 years or below 2 years, that is called as summons case. What is the procedure for examination of the prosecution and defense witness? What is the procedure for trial? That is the contemplated under Chapter 20 of CRPC. Now, trial of summons case by magistrates. So, summons case trial எவ்வாறு நீதித்துறை நடுவர் நடத்துவது? First section 251. In generally, the charge would be framed. So, குற்றச்சாட்டு வணையப்படுதல் வேண்டும். ஜென்ரலாக framing of charge is mandatory. குற்றச்சாட்டு வணைதல் அடிப்படை. When the accused appear before the court, then the court giving copies and after that framing of charge. Next procedure is framing of charge. ஒரு எதிரி நீதிமன்றத்தில் ஆஜராகி அவருக்கு வழக்கு கோப்புகள் அனுப்பும் வழங்கப்பட்ட பின்பு அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட வேண்டும். That is the framing of charge should be done. It already we have seen in sessions trial and warrant case framing of charge how it should be framed in private complaint and police case. இது அமர்வு வழக்கு மற்றும் வாரண்ட் கேஸில் எவ்வாறு குற்றச்சாட்டு வணையப்பட வேண்டும் என்று காவல்துறையினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலும் தனி புகாரினால் எவ்வாறு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை பார்த்தோம். ஆனால் சம்மன்ஸ் கேஸில் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ குற்றச்சாட்டு வணைதல் என்பது அவசியமில்லை. வேர் இன் ஏ சம்மன்ஸ் கேஸ் த அக்யூஸ் அப்பியர் ஆர் brought before தி மேஜிஸ்ட்ரேட். சம்மன்ஸ் கேஸில் ஒரு எதிரி ஆஜரானாலோ அல்லது ஆஜர்படுத்தப்பட்டாலோ, ஜெயிலிருந்து கஸ்டடியிலிருந்து கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா, the particular offence he submits shall be stated to him. After giving copies, அவருக்கு என்ன குற்றச்சாட்டு போட்டப்பட்டது என்பதை அவருக்கு கூற வேண்டும். சப்போஸ் 304A ஒரு வேகமாக ஓட்டிகிட்டு போய் அதிவேகமாக ஜாக்கிரதையாக ஓட்டிகிட்டு போய் ஒரு மனிதனை வாகனத்தை ஓட்டிகிட்டு போய் நீங்கள் அவருக்கு இறப்பை ஏற்படுத்தியுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 304ன்னா, நீங்கள் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இந்த ரோட்டில் நீங்கள் உங்கள் வண்டியை வேகமாகவும் அதிவேகமாக அஜாக்கிரதையாக ஓட்டிகிட்டு போய் இன்னார் மேலே மோதி அவருக்கு இறப்பை ஏற்படுத்தி இதால் உங்கள் மீது 304A 304A ஐபிசி இல் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டது. உங்களுடைய பதில் என்ன? That is the procedure to be adopted. So, whenever an accused is appearing before the court in summons case, the court should explain what is the final report consisting. Suppose if an accused has committed an offence under section 304A causing death by rash and negligent of driving of his vehicle, then on such and such a date, on such and such a date, while you are riding your vehicle or your bike,
you have ridden the bike with a ration agreement and dashed against such a person, and thereby you caused the death of that person. A charge it is filed against you for the offence under section 304A. What is your answer? That will be explained to the accused. இந்த மாதிரி எதிரிக்கு ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதற்கு பதிலை பதிவு செய்ய வேண்டும். ஸோ upon the explanation given, what is the answer is given should be recorded. ஸோ அந்த மாதிரி பதில் கொடுத்தால் அதை ரெக்கார்ட் பண்ணலாம். Then accused stated him he shall be asked whether he pleads or he defends. நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கொள்கிறீரா அல்லது குற்றத்தை மறுக்கிறீர்களா என்று கேட்கிறார் வேண்டும். Then he shall not be framed the charge, formal charge. இதில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட வேண்டியதில்லை, ஃபார்மல் சார்ஜ் பண்ண வேண்டியது, அதை மட்டும் விளக்கி அதுக்கு பதில் பெற்றால் மட்டும் போதுமானது. தட் இஸ் தி சப்ஸ்டான்ஸ் ஆஃப் தி அக்யூஷன் டு பி ஸ்டேட்டட். என்ன குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கப்பட்டுள்ளது என்பது எதிரிக்கு விளக்கி கூறி அதனை பதிவு செய்ய வேண்டும். ஸோ த சப்ஸ்டான்ஸ், வாட் இஸ் தி அஃபென்ஸ் இஸ் கமிட்டட் பை யூ, அண்டர் வாட் சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் manner in which the offence is committed should be stated, explained to the accused, and the answer given by the accused should be recorded. That is the 251 of CRPC. Then the 252 of CRPC. So whenever a question is asked, you have committed an offence under section 304A, what is your answer? Yes, I have committed. He admits the offence. Yes. Then the court upon pleading guilty, குற்றத்தை ஒத்துக்கொண்டால், if accused pleads guilty, so எதிரி அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டால், magistrate shall record the plea as necessary as well in words used by the accused. accused என்ன வார்த்தை சொல்கிறாரோ அதை அப்படியே பதிலாக பதிவு செய்ய வேண்டும். What are the ways used by the accused answering the accusation? ஸோ அவருக்கு அந்த குற்றச்சாட்டை பற்றி விளங்கும் பொழுது அவர் என்ன பதில் சொல்கிறாரோ, என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரோ அதே வார்த்தை பதிலாக அந்த பதிவை நீதிமன்றம் செய்ய வேண்டும். ஸோ வாட் இஸ் தி ஆன்சர் அண்ட் மெயின் இட் இஸ் கன்விக்டிங், அந்த குற்றச்சாட்டுக்கு அவருடைய தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தண்டனை வழங்கலாம், குற்றவாளி என தீர்மானித்து தண்டனை வழங்கலாம். தட் இஸ் தி 252. whenever accused admits the offence, the court is entitled to convict him and sentence him to pay fine or undergo imprisonment, whatever the discretion of the power. The magistrate is entitled to give him award the punishment upon pleading guilty. அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த குற்றத்தின் தன்மை கருதி எவ்வளோ தண்டனை வழங்கலாம் என்று முடிவு செய்து அதுக்குண்டான தண்டனை வழங்கலாம். Then 253 conviction on in absence of accused in petty cases. இப்போ 206 பார்த்தீங்கன்னா ஃபைனை போட்டு அவர் நீதிமன்றத்திற்கே வராத சம்மன்லேயே மேலே இந்த குற்றச்சாட்டு போட்டிருக்குது, இதுக்கு நீங்கள் ஃபைன் கட்டணும்னா, இப்போ டிராஃபிக் அஃபென்சஸ் ஆர் தேர், certain traffic offences are there. So when the traffic offence, the accused is bound to appear to answer for the charge. Then in the summon itself there is an endorsement will be made for admitting the offence, kindly pay the fine amount as stated in the summon. ஸோ அழைப்பாணையில் என்ன, அந்த ஒரு நீதிமன்றத்தில் ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இறுதி அறிக்கை தாக்கல் செய்த பின்னிட்டு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பும். அந்த அவ்வாறு ஆஜராக சொல்லி அழைப்பாணை அனுப்பும்போது அந்த அழைப்பாணையிலேயே இந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு நீங்கள் 1000 ரூபாய் அபராதம் செலுத்துவதென்றால் செலுத்துங்கள், அந்த அழைப்பாணை கொண்டு வருவதிடமே என்று அந்த அழைப்பாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ அந்த அக்யூஸ்ட் டெசைர் டு ப்ளீட் கில்ட் அண்ட் சார்ஜ் வித்தவுட் அப்பீரிங் பிஃபோர் தி கோர்ட். நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகாமல் நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன் என்று சொன்னால் 206 the before the please again without appeal he shall transmit to the magistrate by post or by messenger or letter and amount to fine specified in the அந்த மாதிரி அந்த சம்மனில் எவ்வளோ ரூபாயின்னு போட்டிருக்குதோ
அந்த தொகையை வந்து மணி ஆர்டர் மூலமாகவோ லெட்ரு வச்சு மெசஞ்சர் மூலமாகவோ யாரோ ஒரு அனுப்பிச்சு அல்ல தபால் மூலமாகவோ வேறொரு நபரை அனுப்பிச்சு இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன் இந்த அமௌண்ட்டை கொடுத்துடலேன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கலாம். ஸோ தி அக்யூஸ் இஸ் என்டைட்டில் டு plead the guilty and the fine stated in the summon will be sent through by post or through some messenger to the court. The fine amount stated in the summon. ஸோ அந்த அழைப்பாணையில் என்ன அபராதம் கட்ட சொல்லியிருக்குதோ அந்த தொகையினை யாரோ மூலமாக கொடுத்து அனுப்பலாம் அல்லது பதிவஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கலாம். தட் இஸ் தி magistrate may discretion accused in absence of on his plea of guilty and sentence him to pay fine specified in the summon. Amount transferred shall be adjusted towards the fine. அவ்வாறு when some amount of fine is sent to the court, the amount imposed by the court will be adjusted. அதிலிருந்து அந்த அமௌண்ட்டை வரவு வச்சுக்குவாங்க. And pleader is authorized by the plead guilty. Then the advocate is entitled to appear on behalf of and file a special wakalat under 205 and pleads the guilty and ready to pay that amount. The court will award the fine amount and the counsel can pay that fine amount. That is the one of the mode. Then 254 CRPC when not convicted. ஸோ அவர் குற்றத்தை ஒத்துக்கலை, குற்றத்தை டினை பண்ணுறார், 251 கேட்ட குற்றத்தை அவர் மறுக்கிறார் என்றால் then what is the procedure? When the accused denied the accusation made under 251, then what is the next procedure to be contemplated? That is the 254 of CRPC. That is the நடைமுறை என்ன? அவர் குற்றத்தை மறுத்தால் 251 குற்றச்சாட்டத்தை மறுத்தால் அடுத்து என்ன நடைமுறை பண்ண வேண்டும் என்பது 254. If magistrate does not convict the accused under 252 or 253, 252 253 அவருக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்றால், ஒத்துக்கொண்டு தண்டனை கொடுக்கவில்லை என்றால், the magistrate shall proceed to hear the prosecution and all such evidence may be produced in support and also hear the accused and take evidence as evidence. So all the evidence produced by the prosecution will be recorded and the defense is entitled to cross-examination and re-examination. Likewise, the accused is entitled to produce his defense witness and he can examine the defense witness. That is the 254 procedure contemplated for production of witness by the prosecution as well as the accused also. ஸோ இந்த 254 சம்மன்ஸ் கேஸாக இருந்ததுன்னா அரசு தரப்பில் அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் புகார்தார தரப்பில் சாட்சியை ஆஜர்படுத்தி விசாரிப்பதற்கு என்ன நடைமுறையோ அதை பயன்படுத்தி சம்மன் அடித்து சாட்சியெல்லாம் விசாரிக்கலாம். அதே மாதிரி எதிரி தரப்பில் ஏதாவது சாட்சிகள் இருந்தால் அவரை ஆஜர்படுத்தி அதையும் விசாரிக்கலாம். ரெண்டும் ஒரே செக்ஷனில் வந்துடுது. 254 subsection 1. Then 254 subsection 2. If magistrating an application of the prosecution and issue summon, இப்போ வந்து டிஃபென்ஸோ அல்லது இதுலேயே வந்து பெட்டிஷன் போட்டு சம்மன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அல்லது டாக்குமெண்ட் அனுப்பி கேட்டால், தி அக்யூஸ் இஸ் என்டைட்டில்டு டு ஃபைல் எ பெட்டிஷன் 256 கம்ப்ளைனன்ட் ஆர் ப்ராசிக்யூஷன் அத்தாரிட்டி. 254 the summon may be sent to the witness, that is the and produce the document and the thing on application of are accused. எதிரியோ அல்லது அரசு தரப்பிலேயோ ஒரு மனு தாக்கல் செய்தால் இஷ்யூ சம்மன்ஸ் டு எனி விட்னஸ், எந்த சாட்சிகளுக்கு வேணாலும் அழைப்பாணை அனுப்பலாம். டைரக்ட் ஹிம் டு அட்டெண்ட் அண்ட் ப்ரொடியூஸ் தி டாக்குமெண்ட், அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளியுங்கள், ஆவணத்தை தாக்கல் செய்யுங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிடலாம். Then that is the power given to the magistrate to summon any person. எந்த சாட்சிகளுக்கு வேணாலும் இப்போ அரசு தரப்பிலோ அல்லது எதிர் தரப்பிலோ வேண்டுகோள் வைத்தால் அந்த சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்புவதற்கு நீதிமன்றத்திற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டு 252 subclass 2, 254 subclass 2. Then 254 subclass subsection 3. The magistrate before summoning any witness and application reasonable extension, that is the beta to be paid. What is the beta? So if you see in check cases usually this is the procedure is followed.
Then the bank manager is coming from all the way from some other rare place. He has to travel to attend the court, and he has to stay and accommodation and food expenses. The amount, a reasonable amount beta, should be deposited in the court before summoning any witness. இந்த சாட்சியத்திற்காக அவர் போக்குவரத்து செலவு, தங்கர் செலவு, சாப்பாடு செலவெல்லாம் ஏற்படுமானால் அந்த தொகையை நீதிமன்றத்தில் வைப்பீடு செய்து பின்னிட்டு இந்த சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்பப்படும். ஸோ தி கோர்ட் will send a summon to any witness upon paying the traveling all beta expenses, including travel, food and staying expenses. That is the power given to the trial court to pass an order to deposit the amount, reasonable amount. Then, so after hearing the evidence is recording and hearing the both sides, then the passing of judgment 255. If it is a police case or whatever the case, private complaint, the judgment will be pronounced under 255. If magistrate upon thinking evidence upon 254 and further evidence, so 254 சாட்சி விசாரித்ததை வைத்து, if any on one motion could be correspond finds accused not guilty and shall record order of acquittal. வேறு ஏதாவது சாட்சி இருந்தால் நீதிமன்றம் ஆஜர்படுத்தி விசாரித்து விட்டு அவர் மேலே எந்த கிரவுண்டும் இல்லை, வழக்கு அவர் நிரபராதி என்று முடிவு செய்யும் பட்சத்தில் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்யலாம். 254(1) இஸ் பாசிங் ஃபார் ஆர்டர் ஆஃப் அக்யூட்டல். ஸோ விடுதலை செய்வது என்றால் 255 துணை விதி 1 கீழ் எதிரி மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்றும் அல்லது அவர் விடுவிக்கப்படுகிறார் என்றும் சொல்லி அவரை அந்த வழக்கிலிருந்து குற்றவாளி என தீர்மானித்து விடுதலை செய்யலாம். குற்றவாளி என முடிவு செய்தால், that is the 255 subsection 2, when the accused is found guilty upon the evidence given by the prosecution and defense, the magistrate does not proceed under provision 2323, accused found guilty and pass sentence according to law. அவ்வாறு அவர் குற்றம் புரிந்தார் என்று முடிவு செய்தானால் அவருக்கு என்ன தண்டனையோ வழங்கலாம். ஒன்றா ஃபைன் போடலாம் அல்லது 1 வருஷம் 6 மாதம் ஜெயில் தண்டனையும் வழங்கலாம். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ நாள், 10 நாள் ஐடிஆர்சி இந்த மாதிரி டில் ரைசிங் ஆஃப் கோர்ட் கூட வழங்கலாம். The court can award the punishment if he found guilty. அவர் குற்றவாளியான தீர்மானித்தால் அவருக்கு தண்டனை வழங்குவதற்கு 255 subsection 2 is used. A magistrate under 251 convict the accused trial under from which the admitted facts and appears to be committed and may be nature of complaint of someone as an accused would not be prejudiced thereby. So convict the accused for tribal under which from the accused facts admitted or proved he appears and committed whatever may be the nature of complaint as the magistrate is satisfied the accused would not be prejudiced thereby. அதனால் என்ன தீர்மானம் செஞ்சாலும் அக்யூஸ்ட் ப்ரிஜுடிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் சப்செக்ஷன் 3. தென் திஸ் இஸ் தி ப்ரொசீஜர் டு காண்டம்ப்ளேட்டட். இந்த நடைமுறையை பின்பற்றித்தான் இதில் சம்மன்ஸ் கேஸ்னால் சார்ஜ் ஃப்ரேமிங் இல்லை, என்ன குற்றச்சாட்டுன்னு அவரை கேள்வியாக கேட்டு இதுக்கு என்ன பதில்னு சொல்லி ஒத்துக்கொண்டா அப்போவே தண்டனை கொடுக்கலாம். ஒத்துக்கொள்ளினா அரசு தரப்பு வழக்கு அந்த ப்ராசிக்யூஷன் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் புகார்தார சாட்சியை விசாரிச்சுட்டு அதற்கு பின்னிட்டு எது தரப்பு சாட்சியை விசாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் 254 சொல்லியிருக்குது. தென் காம்பன்சேஷன், இது பெட்டி கேஸாக இருந்ததுன்னா ஃபைனை சம்மந்தியை போட்டு அதை அவர் நீதிமன்றத்திற்கு தபால் மூலமாக அல்லது வக்கீல் மூலமாக ஆஜராகி செலுத்துவதற்கு அதிகாரம் உண்டு. தென் 256 நான் அப்பீரன்ஸ் ஆர் டெத் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்னு செக் கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ செக் கேஸ் ட்ரையல் இஸ் கம்ஸ் அண்டர் த பர்வியூ ஆஃப் ட்ரையல் ஆஃப் சம்மன்ஸ் கேஸ். ஸோ private complaint is filed for the offence under section 138. The procedure contemplated under chapter 20 is applicable for 138 proceedings, that is the trial of summons case. Then the non-appearance or death of the complaint. When
இட் இஸ் இன்ஸ்டியூட்டட் அதர்வைஸ் தென் த போலீஸ். தனி புகாராக ஒரு புகார்தாரர் ஆஜரானால், ஆல்ரெடி நாம் டிஸ்கஸ்டு, ஆஜரானால் ஒவ்வொரு வாய்தாக்கும் அந்த புகார்தாரர் ஆஜராக வேண்டும். அவ்வாறு ஆஜராகவில்லை என்றால் எதிரியை விடுதலை செய்து உத்தரவிடலாம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் இஸ் கண்டினியூஸ்லி ஆப்ஷன் is not interested in prosecuting the accused, then the court is entitled to invoke the power under section 256. Complaint is not appearing, hence the complaint is dismissed and the accused is acquitted. So that is the judgment can be given. ஸோ ஒரு தனி புகார் வழக்கில் புகார்தாரர் ஆஜராகவில்லை என்று தெரியும் பட்சத்தில் அந்த புகார்தாரர் அந்த எதிரி மீது குற்றச்சாட்டை வளர்த்ததற்கு அவருக்கு போதிய இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அந்த எதிரியை வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிடுகிறேன்னு சொல்லி 256(1) போடலாம். இல்லாட்டி அவர் ஆப்ஷன்னா petition can be filed for the options of the complainant under 256 of CRPC. When complaint is option and the counsel on record is entitled to file a petition under 256 to condone the options of the complainant. அந்த கம்ப்ளைண்ட் வர முடியல, அதனால் அவருடைய ஆப்ஷன்ஸை மன்னித்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று 256 கீழ் மனு தாக்கல் செய்தால் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு வழக்கினை இன்னொரு நாளைக்கு அட்ஜர்ன் பண்ணலாம். இந்த அப்பான் ஃபைலிங் பெட்டிஷன் அண்டர் 256 ஃபார் options of the complainant, the court can accept it and adjourn the case for some other date for hearing. That is, where the complaint is represented by a pleader or the offence is conducted in the prosecution, the provisions may apply to the cases where non-appearance is due to his death. அவர் கம்ப்ளைண்ட் இறந்து போயிட்டா கூட இந்த 256 இன்வோக் பண்ணி பண்ணலாம் என்பது தான் 256 நிறைய டிஸ்மிஸ் ஆகி ஹைகோர்ட்டெல்லாம் போயிருக்குது. தென் வித்ட்ராயல் ஆஃப் கம்ப்ளைண்ட், ஒரு புகார் கொடுத்தா வாபஸ் வாங்கிக்கிறது. நார்மலி இன் செக் கேசஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள், a private complaint is filed, the amount is paid and settled, the complaint is allowed to withdraw the case under 257 CRPC. ஸோ இந்த காசோலை வழக்கில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வாதி அந்த புகார்தாரருக்கு எதிரிக்கு உண்டான சமரசமாகி பணத்தை கொடுத்த உடனே புகார்தாரர் அந்த வழக்கை 257 மனு தாக்கல் செய்து அந்த புகாரை வாபஸ் பெற்றுக்கொள்ளலாம். The complaint is entitled to withdraw the complainant. That is the power given to the complainant under 257 CRPC. அந்த புகார்தாரருக்கு அந்த புகாரினை வாபஸ் பெறுவதற்கு 257 கீழ் நடைமுறையை பின்பற்றி புகாரினை வாபஸ் பெற்றுக்கொள்ளலாம். வேர் கம்ப்ளைண்ட் அட் எனி டைம் பிஃபோர் ஃபைனல் ஆர்டர் ஸ்பாட் அண்டர் திஸ் சாப்டர், இறுதி உத்தரவு தீர்ப்பு பழக்கம்படும் வரை satisfy the magistrate that நீதிமன்றத்தை திருப்திப்படுத்தும் பட்சத்தில் sufficient ground for permitting to withdraw the complainant against the accused. இந்த புகார்தாரரானவர் இந்த எதிரிக்கு எதிரான குற்றச்சாட்டை நான் வாபஸ் பெறுவதற்கு இந்த காரணத்தினால் நான் வாபஸ் பெறுகிறேன் என்று கூறும் பட்சத்தில் அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் permitted to withdraw, அவர் புகார்தாரரை petition is allowed. A petition is filed under 257 CRPC to withdraw a complaint. The court may accept the complaint and dismiss the complaint and acquit the accused. So withdraw. Then normally discharge is not available. So for private complaint there is no discharge provision for summons case. தனி புகாராக சம்மன்ஸ் கேஸாக இருந்தால் புகார் கொடுத்தால் அதில் அந்த வழக்கினை விடுவிப்பதற்குண்டான மனு தாக்கல் செய்வதற்கு எந்த பிரிவும் இல்லை. ஆனால் when a case is instituted upon a police report, ஸோ காவல்துறை அறிக்கையின் அடிப்படையில் ஒரு சம்மன்ஸ் கேஸ் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. இன் சம்மன்ஸ் கேஸ் இன்ஸ்டியூட்டட் அதர்வைஸ் தென் upon a complainant. ஸோ புகார்தாரன் இல்லாமல் அப்படின்னா யார் ஆஜர்படுத்துறது? போலீஸ் கேஸ். ஸோ இட் இஸ் கம்ப்ளைண்ட் இஸ் இன்ஸ்டியூட்டட்
சம்மன்ஸ் கேஸ் இன்ஸ்டியூட்டட் அதர்வைஸ் தென் ஏ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட். தனிப்புகாரம் இல்லாமல் வேறு வகையில் இந்த மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் வித் பெரிய சாங்ஷன் ஆஃப் தி இது சீஃப் ஜுடிஷியல் ஆர் எனி ரெக்கார்டட் ஸ்டாப் தி ப்ரொசீடிங்ஸ் அட் எனி ஸ்டேட் வித்தவுட் ப்ரொனவுன்சிங் எனி ஜட்ஜ்மெண்ட். நீதிமன்றம் தகுந்த காரணம் இருக்கும் பட்சத்தில் அத்துடன் வழக்கு விசாரணையை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டு ஸ்டாப்பேஜ் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப்டர் எவிடன்ஸ் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ரெக்கார்டட் ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அக்யூட்டல். அந்த எதிரியை விடுவித்து உத்தரவிடலாம். ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் one 304A case is coming for trial or 324 or likewise an offense, the material witness not supporting the case, then the 258 can be applied. So the material witness not supporting the case, so keeping the case and stoppage the proceedings, and the accused is entitled to file a petition under 258 to invoke the stop the proceedings. The material witness not supporting the case of the prosecution, then the accused is entitled to file a petition under 258 to stop the proceedings. Then that amounts to discharge. That is without pronouncing any judgment, where stoppage of the proceedings is after evidence and reduced and pronounced acquittal. In any other case such as release will have effect of discharge. ஸோ இதில் பண்ணாலே 258 பண்ணாலே டிஸ்சார்ஜ் பண்ண மாதிரி தான் அர்த்தம். ஸோ அந்த வழக்கை பாதியோட ஒரு வழக்கம் முடிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. காவல்துறையின் மூலமாக ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறது. அதில் முக்கியமான சாட்சிகள் எல்லாமே அரசு தரப்புக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னா அந்த வழக்கை அதோடு நிறுத்தி வைப்பதற்கு மனு தாக்கல் செய்து நிறுத்தி வைக்க உத்தரவிடலாம். தட் இஸ் தி 258 ஆஃப் சிஆர்பிசி. 258 மனு தாக்கல் செய்தால் அந்த வழக்கினை அத்துடன் நிறுத்தி முடித்து விடலாம் அப்படிங்கிறது. தட் இஸ் தி பவர் டு ஸ்டாப்பேஜ் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ், ரிலீஸ் தி அக்யூஸ் அண்ட் ரிலீஸ் தி எஃபெக்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். அதில் விடுதலை செய்து உத்தரவிடலாம். 258 விடுதலை செய்து உத்தரவிடலாம். தென் தி 259 பவர் ஆஃப் தி கோர்ட் டு கன்வெர்ட் தி சம்மன்ஸ் கேஸ் இன்டு வாரண்ட் கேஸ். சம்மன்ஸ் கேஸை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லெஸ். அழைப்பாணை வழக்கில் சார்ஜ் பிரேமிங் கிடையாது. நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எலாபரேட்டாக பண்ணலாம் வாரண்ட் கேஸில். பட் சம்மன்ஸ் கேஸ் ப்ரொசீடிங்ஸ் இஸ் வெரி 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 ஸ்மால், ரொம்ப சிறிதாக இருக்கிறது அந்த நடைமுறை. ஸோ சம்மன்ஸ் கேஸ் when trial of summons case relating offence petition with time exceeding 6 months, 6 மாத தண்டனைக்கு மேல் வழங்கக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில், which is punishable not exceeding 6 months, and the magistrate in the interest of the offence may be tried in accordance with the procedure of warrant case. வாரண்ட் கேஸ் மாதிரி ட்ரையல் நடத்தலாம்னு சொல்லி சார்ஜ் பிரேம் பண்ணி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி உத்தரவிடலாம். The magistrate proceed to re-hear the case and the manner and warrant case and the manner recall the witness who have been examined. பாதி விட்னஸ் விசாரிச்சோன்னே வாரண்ட் ப்ரொசீஜர் இந்த கேஸை நடத்தலான்னு முடிவு பண்ணியிருந்தால் அந்த சம்மன்ஸ் கேஸை வாரண்ட் கேஸ் நடைமுறையில் ட்ரையல் நடத்துவதற்கு மாற்றி அமைத்து உத்தரவிடுவதற்கு நீதித்துறை நடுவருக்கு அதிகாரம் உண்டு. So the power is given under 259 CRPC to convert a summons case into a warrant case. ஸோ நீதித்துறை நடுவருக்கு ஒரு சம்மன்ஸ் கேஸை வாரண்ட் கேஸாக மாற்றி அமைக்க உத்தரவிடுவதற்கு அதிகாரம் 259 பிரிவில் வழங்கப்பட்டுள்ளது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். வித் திஸ் the trial of summons case is over. Thank you for watching. If you like it, put it like, comment. Thank you for watching.